ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்காவின் முற்றுகை, தனியார் வங்கியின் போலி இணையதளம் மூலம் பெருந்தொகை பணம் மோசடி. நான் தான் பொறுப்பில் இருக்கிறேன். அமெரிக்க ஊடகங்களை கடுமையாக சாடிய டிரம்ப். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான வெளிநாட்டவர்கள் சூட்சுமமான முறையில் கடத்தல். ராயபக்சக்களின் அரசியல் சகாப்தம் இலங்கையில் முடிவுக்கு வந்துவிட்டது. பாகிஸ்தானில் அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை. இஸ்லாமாபாத்தில் பலத்த பாதுகாப்பு. செம்மணி மனித புதைக்குழியை இன்று பார்வையிடவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று கனமழை. மாத்தறை வெலிகம முன்னாள் பிரதேச சபை தவிசாளரின் இல்லத்துக்கு அருகில் உடலம் மீட்பு. வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக பதவியேற்பு. ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்காவின் முற்றுகை, டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரானுடனான உடன்பாடு எட்டப்படும் வரை துறைமுக முற்றுகை நீக்கப்படாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்துக்கு முன்பு தொடங்கிய இந்த தடையால் ஈரான் முற்றிலும் சிதைந்துவிட்டது என அவர் தனது சமூக வலைதளமான ருத் சோசியலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மோதலில் அமெரிக்கா மிகவும் முன்னிலையில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த கருத்துக்கள் அமெரிக்கா ஈரான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் புதன்கிழமை முடிவடைய உள்ள நிலையில் வெளியாகியுள்ளது. அதேவேளை அமைதி பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டம் பாகிஸ்தானில் நடைபெறுமா என்ற சந்தேகம் நீடிக்கிறது. பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இந்த சந்திப்பை முன்னிட்டு பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வேன்ஸ் இன்னும் வாஷிங்டனில் இருந்து புறப்படவில்லை. ஈரான் தரப்பும் தாங்கள் கலந்து கொள்வதா என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரிவித்துள்ளது. இந்த தடையின் பின்னர் 27 கப்பல்களுக்கு திசை மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தடையை மீற முயன்ற ஈரான் கொடியேற்றிய சரக்கு கப்பலை அமெரிக்கா முதல் முறையாக தடுத்து பறிமுதல் செய்துள்ளது. இந்த நடவடிக்கையை ஈரான் கடற்கொள்ளை என்றும் இரு நாடுகளுக்கிடையிலான மெல்லிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் கண்டித்துள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய எரிசக்தி விலைகளை அதிகரிக்க செய்த முக்கிய கடற்பாதையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் கடந்த 2 மாதங்களாக தடை செய்துள்ளது. சனிக்கிழமை தற்காலிகமாக திறக்கப்பட்ட இந்த பாதை பின்னர் மீண்டும் மூடப்பட்டது. இந்த வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் தகவல்களை தொடர்ந்து ஈரான் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. டிரம்ப் ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியது என்றும் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முழுமையான மீறல் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா துறைமுக தடையை நீக்கும் வரை இந்த கடற்பாதையை திறக்காது என வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் அமைதி பேச்சுவார்த்தையின் 2ஆம் சுற்று நடைபெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் தங்களது பிரதிநிதிகளை அனுப்புமா என்பது தெளிவாக இல்லை. முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு JD வேன்ஸ் ஈரானங்களது நிபந்தனைகளை ஏற்கும் நிலை இல்லை என்று கூறினார். அதே நேரத்தில் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்கா அதிகப்படியான கோரிக்கைகளை முன்வைக்காமல் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மிக முக்கியமான தருணத்தில் நடைபெற உள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் விரைவில் புறப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகினாலும் நேரம் குறித்து உறுதி செய்யப்படவில்லை. பின்னர் ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இதுவரை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள எந்த திட்டமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் JD வேன்ஸுடன் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் மற்றும் டிரம்பின் மருமகன் மற்றும் ஆலோசகர் ஜாரெட் குஷ்னர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் தரப்பில் யார் கலந்து கொள்வார்கள் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. இஸ்லாமாபாத்தில் உள்ள செரேனா ஹோட்டலில் முன்னதாக நடந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அங்கு மீண்டும் கூட்டம் நடத்த தயாராக இருப்பதால் விருந்தினர்களிடம் வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் வருகையை கருத்தில் கொண்டு முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் அதிகாரிகள் ஈரானை இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். தனியார் வங்கியின் போலி இணையதளம் மூலம் பெருந்தொகை பணம் மோசடி. தனியார் வங்கியொன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தைப் போலவே போலியான இணையதளம் ஒன்றை உருவாக்கிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இணையதளம் மூலம் 10,24,00,000 ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண கணினி குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டு வாரியபுல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மினவாங்கோட பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வடமேல் மாகாண கணினி குற்ற விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நான் தான் பொறுப்பில் இருக்கிறேன். அமெரிக்க ஊடகங்களை கடுமையாக சாடிய டிரம்ப்.
ஈரான் தாக்குதல்கள் குறித்த செய்திகளுக்காக அமெரிக்க ஊடகங்களை டொனால்டு டிரம்ப் மீண்டும் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய குண்டுவீச்சு குறித்த செய்திகளை வெளியிட்டதற்காக CNN ஒளிபரப்பு நிறுவனம் மற்றும் பிற ஊடகங்களை தனது ட்ருத் சோசியல் தளத்தில் விமர்சித்துள்ளார். ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்பது ஈரானில் உள்ள அணுத்தூள் தளங்களை முற்றிலுமாக அழித்த ஒரு நடவடிக்கையாகும். எனவே அதை தோண்டி எடுப்பது ஒரு நீண்ட மற்றும் கடினமான செயல்முறையாக இருக்கும் என்று ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். போலி செய்திகளான CNN மற்றும் பிற ஊழல் நிறைந்த ஊடக வலையமைப்புகளும் தளங்களும் நமது மாபெரும் விமானிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை அளிக்க தவறுகின்றன. எப்போதும் அவர்களை இழிவுபடுத்தவும் சிறுமைப்படுத்தவும் முயற்சிக்கின்றன தோல்வியாளர்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் தாம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று வருவதாக அவர் கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இது வந்துள்ளது. ஆனால் நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் ஆகியவற்றின் செய்திகள் அமெரிக்கா போரில் தோற்றுக்கொண்டிருப்பது போல காட்டுகின்றன. எதிரிகள் குழப்பத்தில் உள்ளனர், ஏனெனில் அவர்களுக்கும் இதே ஊடக அறிக்கைகளே கிடைக்கின்றன என்று அவர் எழுதினார். அமெரிக்க எதிர்ப்பு போலி செய்தி ஊடகங்கள் ஈரான் வெற்றி பெற வேண்டும் என விரும்புகின்றன, ஆனால் அது நடக்கப்போவதில்லை, ஏனெனில் நான் தான் பொறுப்பில் இருக்கிறேன் என கடுமையாக குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான வெளிநாட்டவர்கள் சூட்சுமமான முறையில் கடத்தல். தாய்லாந்திலிருந்து இந்தியா ஊடாக இலங்கைக்குள் பெருமளவிலான போதைப் பொருளை கடத்த முயன்ற இரு வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்று போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 5 கிலோ 401 கிராம் எடையுடைய குஸ் வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் சர்வதேச சந்தை பெறுமதி சுமார் 6,40,10,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இந்தோனேசிய பிரஜைகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவரும் 30 வயதுடைய யுவதியொருவரும் உள்ளடங்குகின்றனர். இவர்கள் மேற்படி போதைப் பொருளை தாய்லாந்தின் பேங்காக் நகரில் கொள்வனவு செய்து அங்கிருந்து இந்தியாவின் பெங்களூர் நகருக்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் பெங்களூரிலிருந்து விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளனர். இவர்கள் கொண்டு வந்த 2 பயண பொதிகளையும் சோதனையிட்ட அதிகாரிகள் அதற்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் பொதிகளை கண்டெடுத்தனர். இந்த கடத்தல் பின்னணியில் உள்ள சர்வதேச வலையமைப்புகள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கண்டறியும் நோக்கில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் நிறைவில் சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். ராயபக்சக்களின் அரசியல் சகாப்தம் இலங்கையில் முடிவுக்கு வந்துவிட்டது. அரசு தக்க பதிலடி. பொருளாதாரத்தை சீரழித்த ராயபக்சக்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றப் போவதாக சூளுரைக்கின்றமை வேடிக்கையானது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வின் பின்னர் கருத்து தெரிவித்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச பொருளாதார சுமையால் மக்களிடம் புத்தாண்டு உற்சாகம் இம்முறை இல்லை, மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற பாரிய திட்டத்துடன் களமிறங்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் குறித்து மஹிந்த ராயபக்ச கவலை வெளியிட்டிருப்பது வேடிக்கையானது. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியவர்களே ராயபக்சர்கள் தான். பொருளாதார சுமை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் கிடையாது. பாரிய திட்டத்துடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என கூறுவது பகற்கனவு காண்பதற்கு சமனாகும். மக்கள் அவர்களை ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள். இப்போது அவர்கள் கவலைப்பட வேண்டியது மீண்டும் அதிகாரத்துக்கு வருவது பற்றியல்ல, கடந்த காலங்களில் மக்கள் சொத்துக்களை சூறையாடியமை மற்றும் இடம்பெற்ற பாரிய சூழல் மோசடிகளுக்கு சட்டத்தின் முன் எவ்வாறு பதிலளிக்கப் போகிறோம் என்பது குறித்துத்தான் என்றார். புதிய ஆண்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும் என மஹிந்த ராயபக்ச கூறியிருப்பதை வழிமொழிந்த அமைச்சர், நிச்சயமாக அரசியல் மாற்றம் ஏற்படும், ஆனால் அது அவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக அல்ல, மாறாக அவர்கள் உருவாக்கிய ஊழல் கலாச்சாரத்தை முற்றாக ஒழித்து முறையான ஜனநாயகத்தை நிலைநாட்டவே அந்த மாற்றம் அமையும். ராயபக்சக்களின் அரசியல் சகாப்தம் இலங்கையில் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்றார். பாகிஸ்தானில் அமெரிக்க ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை. இஸ்லாமாபாத்தில் பலத்த பாதுகாப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான மிக முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தை இன்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து சில சந்தேகங்கள் நிலவிய போதிலும் திட்டமிட்டபடி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாகிஸ்தான் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள பகுதியை சூழவுள்ள வீதிகள் மற்றும்
முக்கிய இடங்கள் போலீசாரால் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வரும் சூழலில் இந்த பேச்சுவார்த்தை சர்வதேச அளவில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்காலிக போர் நிறுத்த காலம் முடிவடைவதற்குள் ஒரு நிரந்தர உடன்படிக்கையை எட்டுவதே இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கமாகும். இந்த பதற்றமான சூழ்நிலை மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாகவே அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தனது பயணத்தை ரத்து செய்துள்ள நிலையில் இரு நாடுகளின் உயர்மட்ட ராஜதந்திரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழியை இன்று பார்வையிடவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் இன்று பார்வையிடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது என ஏற்கனவே உத்தேசிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 7ஆம் தேதி இந்த வழக்கு மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நிதி செலவினத்துக்கான திட்டத்துக்கு நீதி அமைச்சினால் அனுமதி வழங்கப்படாமை தொடர்பில் மன்றுக்கு அறிவிக்கப்பட்டது. குறித்த அனுமதி தொடர்பில் ஆராய்வதற்காக வழக்கு இன்று மீள எடுக்கப்படும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் எதிர்வரும் 27ஆம் தேதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலும் இன்று நீதிமன்றம் கட்டளை பிறப்பிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று கனமழை. 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி. நாட்டின் பல பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுர மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையால் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை வலியுறுத்துகிறது. மாத்தறை வெலிகம முன்னாள் பிரதேச சபை தவிசாளரின் இல்லத்துக்கு அருகில் உடலம் மீட்பு. சுட்டுக் கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் லசந்த விக்ரமசேகர வசித்து வந்த இல்லத்துக்கு அருகிலுள்ள கிணறு ஒன்றிலிருந்து ஒருவரின் உடலத்தை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். புலனாய்வு தகவலின் அடிப்படையில் நேற்று மாத்தறை பதில் நீதவான் முன்னிலையில் 35 அடி ஆழமான கிணற்றிலிருந்து இந்த உடலம் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட உடலம் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய வாலிபருடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவரின் நண்பர் என சந்தேகிக்கப்படும் ஒருவரை மிடிகம காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர் போதைப் பொருளுக்கு பலத்த அடிமையானவர் என தெரியவந்துள்ளது. மேலும் அவர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஒருவரா என்பது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து மிடிகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக பதவியேற்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அனுர கருணாதிலக இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் வலுசக்தி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வலுசக்தி அமைச்சு பதவிக்கு மேலதிகமாக அவர் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் கடமையாற்றுகிறார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் இந்நிகழ்வில் பங்கேற்றார்.